ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. 2026-2027 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இனி வெளிநாடுகளிலிருந்து தங்கம் கொண்டு வரும்போது அதன் எடை மட்டுமே மதிப்பில் கொள்ளப்படும் என்றும் தங்கத்தின் விலை மதிப்பீடு செய்யப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் தங்கம் வாங்குவதை விடவும் துபாய் போன்ற வெளிநாடுகளில் குறைந்த விலைக்கு தங்கம் வாங்க முடியும் என்ற நிலை நிலவுகிறது. இதனால் வெளிநாடுகளிலிருந்து தங்கத்தை சட்டவிரோதமாக கடத்துவது அதிகரித்தது. எனவே வெளிநாடுகளிலிருந்து சட்டப்படி தங்கத்தை வாங்கி கொண்டு வருவதற்கான விதிமுறைகள் 2016 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி பெண்கள் 1 லட்சம் ரூபாய் வரையிலான தங்கமும் ஆண்கள் 50,000 ரூபாய் வரையிலான தங்கமும் மட்டுமே வெளிநாடுகளிலிருந்து விமானம் அல்லது கப்பலில் பயணித்து கொண்டு வர முடியும். இப்போது தங்கத்தின் விலை மிகவும் அதிகரித்துள்ளதால் இதில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. அதன்படி இப்போது தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் பெண்கள் வெளிநாடுகளிலிருந்து தலா 40 கிராம் எடை கொண்ட தங்கத்தை கொண்டு வரலாம். ஆண்கள் 20 கிராம் எடையுள்ள தங்கத்தை கொண்டு வரலாம். ஆனால் வெளிநாடுகளில் தங்கம் வாங்கப்பட்டதற்கான முறையான ஆவணங்கள் இருக்க வேண்டும். மேலும் விமானம், கப்பல் ஆகியவற்றில் பயணித்து வருபவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். சாலை வழியே பயணிப்பவர்களுக்கு இது பொருந்தாது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.